வருஷா வருஷம் அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் மிகவும் பயன்பெறக்கூடிய வகையில் தினமலர் குழுவினர் மிகவும் சிறப்பாக வருஷா வருஷம் இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த தினமலர் விழா அமைப்பாளர்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற கிருஷ்ணா காலேஜ், ராமகிருஷ்ணா காலேஜ், அமிர்தா காலேஜ், ராஜலக்ஷ்மி காலேஜ், மற்ற அந்த கல்லூரி நிறுவனத்தார்களுக்கும் என் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நேற்றுலேருந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தீங்க. ஹெல்த் சயின்சஸ், மெடிசன் ரிலேட்டடாக இன்றைக்கி தான் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து மெயினாக மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த இதர துணை படிப்புகள், நீட் அல்லாத மருத்துவ துணை படிப்புகள் பற்றி விரிவாக உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன். ஸோ எம்பிபிஎஸ் உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முதன்மையான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் 5.5 வருட படிப்பு. இதுக்கு மெயின் எலிஜிபிலிட்டி ஒன்லி நீட் ஸ்கோர் பேஸ்டு அண்ட் ஏஜ் வந்து எல்லா கோர்சஸ்க்குமே மினிமம் 17 years ஆஃப் ஏஜ் கம்ப்ளீஷன் இருக்கணும். ப்ளஸ் வந்து 50% மார்க். ஓகே. ஸோ ஆஃப்டர் எம்பிபிஎஸ் யூ கேன் ஒர்க் அஸ் டாக்டராக ஒர்க் பண்ணலாம், கன்சல்டன்ட், ஈவன் எஜுகேஷன் சைட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் யூ கேன் ஒர்க். ஓகே. ஸோ அடுத்ததான் நீட் பேஸ்டு அதர் தென் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. ஸோ இதுவும் வந்து 5 வருஷ படிப்பு வித் 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ இதுவும் பியூராக நீட் பேஸ்ட் கோர்ஸ். ஸோ ஆஃப்டர் பிடிஎஸ் நீங்கள் வந்து டென்டிஸ்டாக இல்லை டென்டல் கன்சல்டன்ட் தனியாக ப்ரைவேட்டாக கிளினிக் வைக்கலாம், ப்ளஸ் டென்டல் எஜுகேட்டராக டீச்சிங் காலேஜஸ் அலாங் வித் ப்ராக்டிஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது நீட் பேஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே நமக்கு பாண்டிச்சேரியிலேயே இருக்குது. அதர் தென் பாண்டிச்சேரி ஆல் ஓவர் இந்தியா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. நீங்கள் நிறைய ஸ்டால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அமிர்தா காலேஜ், மற்ற அதர் காலேஜஸ், மெடிக்கல் சயின்சஸ் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ பேச்சுலர் பிஏஎம்எஸ் இதுவும் வந்து 5.5 வருஷ படிப்பு ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப்போட. அண்ட் இது ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் மெயின்லி அது வந்து கம்ப்ளீட் அஷ்டாங்க ஆயுர்வேதா பிரின்சிபல்ஸ் பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான். அண்ட் இந்த கோர்ஸுக்கான செலெக்ஷன் மட்டும் மெயினாக வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன் CCIM அவங்க தான் வந்து மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அட்மிஷன் க்ரைட்டீரியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா பேஸ்ட் ஆன் நீட். அண்ட் ஆஃப்டர் அந்த பிஏஎம்எஸ் முடிச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் கேரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணலாம், ஆயுர்வேதா ஃபார்மசிஸ்ட், இல்லை ஆயுர்வேதா சர்ஜன், டயட்டீஷியன், கைனகாலஜிஸ்ட், அப்புறம் ஆயுர்வேதா ஈவன் டீச்சர், மெடிக்கல் காலேஜ் டீச்சர்ஸை ஒர்க் பண்ணலாம். தென் பஞ்சகர்மா ப்ராக்டிஷனர் தனியாக கிளினிக் வச்சு பஞ்சகர்மா ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இது புதுவை இல்லாமல் மற்ற இடத்துலலாம் நிறைய இடத்துல இருக்குது. இது கேரளா, கர்நாடகா நிறைய இடத்துல இந்த கோர்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து அண்டர் கிராஜுவேட் 5.5 years அண்டர் கிராஜுவேட் அலாங் வித் இன்டர்ன்ஷிப் சேர்த்து. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் அஸ் ஹோமியோபதி டாக்டர். ஸோ நிறைய காலேஜஸ் பிஹெச்எம்எஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக்மான்யா ஹாஸ்பிட்டல், புனே, கொல்கட்டா, நிறைய கேரளா அண்ட் கர்நாடகா யூ கேன் ஃபைண்ட் நிறைய காலேஜஸில் பிஹெச்எம்எஸ். BUMS தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதுவுமே பியூர்லி நீட் பேஸ்டு கோர்ஸ் தான். பேஸ்ட் ஆன் த நீட் ஆயுஷ் கோர் வச்சு நீட் பேஸ்டு நிறைய. இதுவும் நமக்கு புதுச்சேரியில் இல்லை, பட் அதர் காலேஜஸ் தே ஆர் ஆஃபரிங் திஸ் கோர்ஸ். ஸோ இது யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி பார்த்துனது 5.5 years அலாங் வித் இன்டர்ன்ஷிப். ஓகே, 1 year இன்டர்ன்ஷிப் இதுலேயும். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஹக்கீம், யுனானி கன்சல்டன்ட், இல்லை யுனானி தெரபிஸ்ட், இல்லை யுனானி கெமிஸ்ட், இல்லை யுனானி மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுற கெமிஸ்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், கேரியர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சித்தா மெடிசன். ஸோ இது நம்ம மார்கேயில் இருக்கிற ஆயுர்வேதா காலேஜ்லேயே அவைலபிள். பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதுவுமே 5.5 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வித் இன்டர்ன்ஷிப். ஸோ இதுவும் அந்த CCIM ரூல்ஸ் பண்ணி தான் அட்மிஷன். ஓகே. ஸோ இது வந்து மெயினாக
than Puducherry பார்த்தீங்கன்னா நிறைய கேரளா யூனிவர்சிட்டி, மத்திய பிரதேஷ், ஜபல்பூர் நிறைய காலேஜஸ், ஃபேமஸ் காலேஜஸ் இந்த சித்தா மெடிசன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா BNYS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா. ஸோ இது வந்து ஒரு சில காலேஜஸில் வந்து நான் நீட்டும் இருக்குது. நான் நீட் பேஸ்ட் ஆன் தியர் இன்ஸ்டிடியூஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சு கூட எடுக்கிறாங்க சில ப்ரைவேட் காலேஜஸில். பட் சம் காலேஜஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் நீட் பேஸ்டாகவும் எடுக்கிறாங்க. பேச்சுலர் இன் நேச்சுரோபதி அண்ட் யோகா. இது வந்து 4.5 years கோர்ஸ். ஸோ இதில் வந்து கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்ஷியல்ஷிப், இன்டர்ன்ஷிப்பில் கம்பல்சரி ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். அண்ட் இது முடிச்சிங்கன்னா நீங்கள் நேச்சுரோபதிக் மெடிசன் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸோ பிவிஎஸ்சி வந்து another 5 years கிராஜுவேட், இன்னும் வெட்டினரி சயின்ஸ். ஸோ இது மெயினாக உங்களுக்கு தெரியும், வெட்டினரி சயின்ஸ்னால இட்ஸ் இஸ் அபவுட் த டயக்னோசிஸ், ப்ரிவென்ஷன் ஆர் டிசீசஸ் ஆஃப் தி அனிமல்ஸ். வெட்டினரி சயின்ஸ். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ரிவர் பொறுத்த வரைக்கும் நான் நீட் பேஸ்ட், பட் சம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீட் பேஸ்டாகவும் அவைலபிள் அண்ட் சம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனில் பேஸ்ட் ஆன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் அவைலபிள். ஃபார் செல்ஃப் சப்போர்ட்டட் சீட்ஸ்க்கெல்லாம் மெயினாக நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். ஓகே, ஸோ வெட்டினரி சயின்ஸ் முடிச்சா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் வெட்டினரி டாக்டராக ஒர்க் பண்ணலாம், அனிமல் டாக்டர் ஆர் வெட். ஓகே, பெட் கிளினிக் தனியாக ப்ரைவேட் பெட் கிளினிக்ஸ் ஆல்சோ கேன் ரன். ஸோ இந்த நீட் பேஸ்ட் கோர்ஸ் இல்லாமல் எல்லாரும் நிறைய பேர் எல்லாருமே மெடிசன் தான் எய்ம் பண்ணுவீங்க. சப்போஸ் மெடிசன் கிடைக்கலன்னா அடுத்து மெடிக்கல் லைன், மெடிக்கல் மருத்துவத்துறையை சார்ந்த துணை மருத்துவ படிப்புகள், அது பார்த்தீங்கன்னா ஏராளமான கோர்ஸ் இருக்குது. துணை மருத்துவ படிப்புகள், அலைட் ஹெல்த் சயின்சஸ் சொல்லக்கூடிய துணை மருத்துவ படிப்புகள். ஓகே, மருத்துவம் சார்ந்த இது எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உடனடி வேலை வாய்ப்புடன் கூடிய படிப்புகள். எந்த கோர்ஸ் முடித்தாலும் இமீடியட் கேரண்டி உங்களுக்கு ஜாப். ஏன்னா நிறைய ப்ரைவேட் கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எங்கே வேணாலும் தே கேன் கெட் அ ஜாப். ஸோ அந்த மாதிரியான நான் நீட் கோர்சஸ் அலைட் ஹெல்த் சயின்சஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங், அது வந்து ஹைலி ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ், 4 years கோர்ஸ் along with 6 months internship. அதுலேயே எலிஜிபிலிட்டி எல்லாமே சயின்ஸ் கோர்சஸ் தான், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் லைக் ஜிப்மர்லாம் மட்டும் இது வந்து பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் நீட். பட் இங்கே மதர் தெரேசா காலேஜ் பொறுத்த வரைக்கும் மற்ற காலேஜஸில் இன்னும் நீட் வரல, நாட் நீட் பேஸ்டு. இப்போ வந்து சென்டர் அட்மிஷன் தான் பேஸ்ட் ஆன் +2 மார்க்ஸ் சொல்லி. மேபி சம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு அது மூலமாகவும் எடுக்கிறாங்க. லைக் ப்ரைவேட் காலேஜஸில் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இப்போ கவுன்சில் ஏதாவது அந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா தே வில் இன்ஃபார்ம். முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ போன வருஷம் வரைக்கும் வந்து +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணிடலாம், நான் நீட் கோர்ஸ் தான். ஸோ பிஎஸ்சி நர்சிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஎஸ்சி நர்சிங்கில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்ஸ், அலைட் ஹெல்த் சயின்சஸ் எல்லாமே, மெடிக்கல் சயின்சஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் கரிக்குலமில். ஸோ 4 years கோர்ஸ், 6 months internship. அண்ட் ஆஃப்டர் பிஎஸ்சி நர்சிங் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் நர்சிங்ஸ், இது என்னோட கோர்ஸ், என்னோட துறை சார்ந்த படிப்புங்கிறதுனால நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி தேவைப்பட்டோம். ஸோ கிளினிக்கல் நர்ஸாக, பெட்சைட் நர்ஸாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம். டீச்சிங் சைட்டில் போனீங்கன்னா கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர், அப்படியே நீங்கள் மேற்படிப்பு எம்எஸ்சி நர்சிங், பிஹெச்டி நர்சிங்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் ஆகலாம், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், ஆர் இட் கேன் பிகம் கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் துறையை மட்டும் டீட்டெயிலாக படிச்சு ஓடி நர்சிங், இல்லை ரெகுலர் நர்சிங், இல்லை அனஸ்தீசியா நர்சிங், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் துறையை மட்டும் டீட்டெயிலாக படித்து அந்த லைன்லேயே இருக்கலாம். வித்தவுட் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகாமல் ஒரே பிளேஸ்லேஸ் கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்.
midwifery practitioner வெறும் midwifery மட்டும் பார்க்குறோம். அப்புறம் பேஷண்ட் ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், ஸ்கூல் ஹெல்த் நர்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம். பட் எஜுகேட்டர் ரிசர்ச் நிறைய மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்கல, ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லையுமே வந்து நீங்கள் ரிசர்ச் ஃபெலோவாக ஒர்க் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி. அது இல்லாமல் ஃப்ளைட்டில் ஆர்மியில் நேவி நர்ஸ், ஃப்ளைட் நர்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் ஒர்க் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி. நெக்ஸ்ட் அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபார்மசி. இட்ஸ் அதுவும் 4 years ப்ரோக்ராம். ஸோ இந்த நான் இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து மதர் தெரசா நர்சிங் காலேஜ்லேயே இருக்குது. ப்ளஸ் அதர் காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸ்லாமும் இந்த கோர்சஸ் அவைலபிள். இது வந்து 4 years ப்ரோக்ராம். ஸோ இது 50% மார்க்ஸ் தான். பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த பிஃபார்மசி நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் செக்டர் இல்லை டெக்னிக்கல் சைட் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணலாம். both public and private concerns. அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்டாக ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டர், ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ், இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் செப்பரேட்டாக நீங்கள் ஃபார்மசி ஸ்டோர்ஸ் ஆர் மெடிக்கல் ஷாப்ஸ் ரன் பண்ணலாம். கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலாம். when they are doing ட்ரக்ஸ் வச்சு கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணும்போது ரிசர்ச் அசோசியேட்டாக அட்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸோ இன்னொரு முக்கியமான கோர்ஸ் வந்து பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, இஎன் மருத்துவம்னு சொல்லுவாங்க. இதுவும் 4.5 years ப்ரோக்ராம் வித் இன்டர்ன்ஷிப். ஓகே, ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சுட்டு கேன் ஒர்க் அஸ் ஃபிசியோதெரபிஸ்ட். டீச்சிங் சைட் போட்டிங்கன்னா லெக்சரர், ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லை ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அதிலே நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஈவன் ஃபிசியோதெரப்பியில் ஆர்த்தோ ஃபிசியோதெரப்பி, நியூரோலாஜி, கார்டியாக் ரிலேட்டட் ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி தனி ஸ்பெஷலைசேஷன். அது முடிச்சிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ ரீஹாபிலிட்டேஷன்லாம் ஒர்க் பண்ணலாம். லைக் இந்த டீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, கிரிக்கெட் டீம்ஸ்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் வில் ஆல்வேஸ் பி தேர் எல்லா ஸ்போர்ட்ஸில். ஈவன் இந்த ஸ்டேடியம், ஸ்போர்ட்ஸ் காலேஜ் அங்கெல்லாமே ஒர்க் பண்ணலாம். தென் கன்சல்டன்ட் யூ கேன் செப்பரேட்டாக நீங்கள் ஃபிசியோதெரப்பி கிளினிக் வச்சும் ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ பிஎஸ்சி எம்எல்டி. ஸோ இது ஒரு நல்ல கோர்ஸ், பேச்சுலர் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. ஸோ இது வந்து 3 years ப்ரோக்ராம் தான். ஸோ இதை படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக டயக்னோஸ்டிக் டெஸ்ட், எல்லா லெபார்டரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட், சாம்பிள்ஸ், பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள், இந்த பாடி ரிலேட்டட் சாம்பிள்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கறது. ப்ளஸ் லெபார்டரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் they will be knowing how to operate. மெயினாக இவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, பத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஹெமட்டாலஜி, இம்யூனாலஜி. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் சூஸ் திஸ் கோர்ஸ். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎம்எல்டி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம், இல்லை டயக்னோஸ்டிக் லேப்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஆர் ஈவன் செப்பரேட்டாக நீங்கள் டயக்னோஸ்டிக் லேப் ஓப்பன் பண்ண தனியாகவே ரன் பண்ணலாம். இல்லை ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் லேப் மேனேஜர்ஸ், ஃபார்மசி டெக்னீஷியன், ஜெனெட்டிக் டெக்னீஷியன், சைட்டோஜெனெட்டிக் டெக்னீஷியன் அந்த மாதிரி பொசிஷன்லையும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ பிஎம்ஆர்ஐடி, தட் இஸ் பேச்சுலர் இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாண்டிச்சேரி மதர் தெரசாலே அவைலபிள் இருக்குது. இந்த கோர்ஸு 4 years யூஜி ப்ரோக்ராம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதுக்கு, பட் லிமிட்டட் பிளேசஸ் தான் இந்த மாதிரி கோர்சஸ் அவைலபிள். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா பிஎம்ஆர்ஐடி இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா யூ கேன் ஒர்க் அஸ் ரேடியோகிராஃபர், CT technology, the CT scan technologist and MRI technology, diagnostic sonographer, ultrasound machines operate பண்ணி ultrasound எடுக்கிற மாதிரி இந்த technicians, then nuclear medicine technologist, MRI technology, then radiology technologist, medical image analysis scientist and X-ray technician. So இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க. தென் நிறைய வொகேஷனல் கோர்சஸ் இருக்குது. நம்மளோட ஜிப்மரில் நிறைய இருக்குது, ப்ளஸ் கம்யூனிட்டி காலேஜில் இருக்குது, நிறைய இந்த ப்ரைவேட் காலேஜில் இருக்குது. அலைட் ஹெல்த் சயின்சஸ், ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், மணக்கல விநாயகர், அமிர்தா இன்ஸ்டியூட், விநாயகா மிஷன், அதெல்லாமே நிறைய இந்த வொகேஷனல் கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வொகேஷனல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, PO,
ஓடிடி. ஸோ இது வந்து 3 years யூஜி லெவல் ப்ரோக்ராம். இதுவுமே நிறைய இன்ஸ்டியூட் ரைட் ஃப்ரம் சிக்மார் எல்லாமே இருக்குது. ராஜேந்திர யூனிவர்சிட்டி கர்நாடகாவில் இருக்குது, ஜாமியா ஹம்தார் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் டேட்டா டெக்னாலஜி முடிச்சா யூ கேன் ஒர்க் அஸ் ஓடி டெக்னீஷியனாக ஓடிஸில் ஒர்க் பண்ணணும். தென் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசிக்கல் தெரப்பி மாதிரியே ஃபிசியோதெரப்பி மாதிரியே பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இதுவும் 5 years அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வித் இன்டர்ன்ஷிப், 1 year internship. So after இது வந்து மெயினாக ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் க்ரானிக் இல்னஸ் அவங்க வந்து நியர் நார்மல் லைஃப்க்கு லீட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே நிறைய காலேஜஸில் அவைலபிள். அண்ட் ஆஃப்டர் பிஓடி யூ கேன் ப்ராக்டிஸ் அஸ் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், பீடியாட்ரிக் தெரபிஸ்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லலாம் ஒர்க் பண்ணணும். தென் பேச்சுலர் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இதுவுமே இப்போ நிறைய நியூவாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க கோர்ஸ் இது. பிகாஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இப்போலாம் நவடேஸ் கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டு எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸுமே வி ஆர் ஒன்லி சேஞ்சிங் இட் இன்டு ரெக்கார்ட்ஸ் இல்லையா. இப்போ எல்லா டிஸ்சார்ஜ் ஸ்லிப்பு, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்டடாக ரெக்கார்டட் கம்ப்யூட்டரைஸ்டு ஷீட்ஸ் தான் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இஸ் application of computer science and the health field. Okay. So computational techniques to understand the biological processes like gene sequencing, protein structure, so the genome analysis, adukala vandu indha courses la nalla train aayidum. So you can, after this course you can choose the career as bioinformatics research scientist, bioinformatics analyst, biologist, biostatistician, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற மாதிரி இல்லை, மெடிக்கல் கோடிங். ஸோ மெடிக்கல் கோடிங், அந்த ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து நியூவாக இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற கோர்சஸ். ஸோ இது எல்லாமே இப்போ நிறைய மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோடிங்னா மெயினாக அந்த இஃப் யூ ஹாவ் குட் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் மெடிக்கல் டெர்மினாலஜி யூ கேன் ஒர்க் அஸ் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட். மெடிக்கல் கோடிங் ப்ரோக்ராம் தனியாக இருக்குது. ஆஃப்டர் டூயிங் எனி ஆஃப் த ஹெல்த் சயின்சஸ் பேசிக்காக நீங்கள் ஒரு பிஎஸ்சி நர்சிங், ஒரு பிஎஸ்சி எம்எல்டி எது வேணாலும் படிச்சுட்டு அந்த கோடிங் டெக்னாலஜி தனியாக படிச்சுக்கலாம். இல்லை அது தனி கோர்ஸாகவும் இருக்குது. ஆஃப்டர் +2 சர்டிஃபிகேட் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது, டிகிரி கோர்ஸுமே அவைலபிள். தென் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, இது இன்ஜினியரிங்லேயுமே இருக்கும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ப்ளஸ் சயின்ஸும் ஒரு பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜியும் அவைலபிள். இது வந்து பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 3 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். After completing this, you can career options பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா, குவாலிட்டி கண்ட்ரோலர், ஃபுட் ஆடிட்டர், ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், ஃபுட் சயின்டிஸ்ட், டெக்னிக்கல் லேபிளிங் அனாலிசிஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட், பயோகெமிஸ்ட், இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, ஸோ இதுவுமே வந்து சயின்ஸ் கோர்ஸ் as well as engineering இருக்குது. It's an undergraduate program and here biology and technology. So ரெண்டு அப்ளிகேஷனுமே வர மாதிரி ஜெனரல் கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்து you are applying biological processes to develop innovative products, technologies. Okay. So நிறைய after completing this biotechnology you can work as lab technician, biostatistician, epidemiologist, biochemist, then medical writer, biotechnology instructor ஆகும். Then BSc microbiology, biochemistry. So இதெல்லாம் வந்து allied sciences which is related to health. இதெல்லாம் arts and science brief பண்ணும்போது அதுலேயும் சொல்லுவாங்க. ஸோ microbiology பார்த்தீங்கன்னா regular 3 years academic program. Mainly they will be studying about the microorganisms, bacteria, fungus, virus, அதை பற்றிலாம் படிக்கிறது. ஸோ மைக்ரோபயாலஜி முடிச்சிங்கன்னா நீங்கள் மைக்ரோபயாலஜிஸ்டாக லேப்ஸில் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் அசோசியேட், நிறைய ரிசர்ச்சஸ் ரிலேட்டட் டு மைக்ரோபியல் டிசீசஸ் நிறையா இருக்குது, அது ரிலேட்டட் அசோசியேட் ரிசர்ச் ஒர்க் பண்ணலாம். தென் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட், எக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் தென் ஃபாரன்சிக், பிஎஸ்சி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கோர்ஸ். இப்போ நிறைய இந்த சைபர் கிரைம்ஸ் அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ்லாம் இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய வந்திருக்கு. பிகாஸ் இப்போ இதெல்லாம் வந்து நிறைய சப்ஜெக்டில் இன்க்ளூடும் பண்ணிக்காங்க. ப்ரீவியஸாக பிஎஸ்சி நர்சிங்கில் இந்த சப்ஜெக்ட்லாம் இல்லை. இப்போ இதுவும் ஒன் ஆஃப் த அலைட் சப்ஜெக்டாக ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் புதுசாக சிலபஸில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கோர்ஸ் முடித்தாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். இதுவுமே நமக்கு பாண்டிச்சேரியிலே நிறைய காலேஜஸில் இருக்குது.
So இது மெயினாக application of scientific knowledge for crime investigation. So if you are very much interested in chemistry, biochemistry, chemistry lab முடிச்சிருந்தா you can go choose this course. So after forensic science, you can work as forensic pathologist, crime scene examiner, fire investigator, then forensic medical expert, இதுல நிறைய ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கு. Forensic psychiatrist, forensic serologist, like that. Then biomedical engineering. So this is again a branch of engineering. Engineering principles will be combined with the principle of medical sciences. So இது வந்து மெயினா the development of biomedical devices, the operation of biomedical devices அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. So career options பார்த்தீங்கன்னா it can be a graduate assistant, consultant, bioprocess engineer, biomedical engineer, research scientist, and you can work 5-year jobs in medical device companies, manufacturing companies. Okay, next. Then BSc Nutrition and Science, Dietetics. So you know arts and science சொல்லுவாங்க. Again it is also more related to health. So studying about nutrition and diet planning, especially so இந்த கோர்ஸ் போஷன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் சைடுல கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்டா ஒர்க் பண்ணலாம், like planning the diet for the patients அந்த மாதிரி. Then registered dietitian ஒர்க் பண்ணலாம், public health nutritionist ஒர்க் பண்ணலாம், even sports people diet decide பண்ற மாதிரி sports nutritionist, then food quality manager, educator இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் then இதுவும் ஒரு vocational course, renal dialysis technology. So இந்த கோர்ஸ் வந்து dialysisனா தெரியும் நினைக்கிறேன். So it is a treatment given for renal failure patients, complete purification of blood. So அந்த மாதிரி இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா dialysis technician ஒர்க் பண்ணலாம், like life sustaining procedure. Dialysis is one of the procedure which is given for patients with renal failure. So இந்த dialysis machine ஆப்ரேட் பண்ணுறது ப்ளஸ் அந்த எக்யூப்மெண்ட்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி டெக்னீஷியன் கோர்ஸ். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், நிறைய டயாலிசிஸ் சென்டர்ஸ், கிளினிக்ஸ், ப்ரைவேட் டயாலிசிஸ் கிளினிக்ஸில் யூ கேன் ஃபைண்ட் அ ஜாப். தென் அது இல்லாமல் துணை மருத்துவ படிப்புகள், இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்சஸுமே இருக்குது அதர் தென் பிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு இமீடியட்லி ஒர்க் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் த பேஷண்ட், லைஃப் சேவ் பண்ணணும், அந்த மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆம்புலன்ஸ் கேர், ட்ராமா கேர் டெக்னீஷியன், அந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, அந்த மாதிரி கோர்சஸ் தான் பாராமெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் 2 years ப்ரோக்ராமோ இருக்குது, 3 years ப்ரோக்ராமோ இருக்குது. இமீடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா இமீடியட்டாக யூ கேன் ஃபைண்ட் அ ஜாப் சம்வேர் இன் எனி ஹாஸ்பிட்டல் சைட். ஸோ அதில் அந்த மாதிரியான பாராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி. ஸோ இது மெயினாக வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா கேத் லேபில் அந்த ஆன்ஜியோ லேப்லாம் இருக்குல்ல, ஆன்ஜியோகிராம் பண்ணுற டெக்னீஷியன், ஸோ கேத் லேப் டெக்னீஷியன், echocardiography technician, ECG technician, like that you can choose your job. Next, intensive care technology. So இது வந்து ICU patientsக்கு தான் நிறைய நிறைய மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வென்டிலேட்டர், டிஃபிபிரிலேட்டர், அந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ், லைஃப் சேவிங் டிவைசஸ்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அது ரிலேட்டட் ஸ்டடி தான் இன்டென்சிவ் கேர் டெக்னாலஜி. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் இன்டென்சிவ் கேர் டெக்னாலஜி you can find ஜாப் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை அனஸ்தீஷியா கன்சல்டன்ட், ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட், கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஐசியூ சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். தென் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ இது மெயினாக ரிலேட்டட் டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா கேன் பி அ லெபார்டரி டெக்னீஷியன், ஓடிஸ்லாம் நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணால் ஓடி ரூம் டெக்னீஷியன் அண்ட் பாராமெடிக்கல் ரிசர்ச்சர். செப்பரேட்டாக நீங்கள் பிளட் பேங்க் அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம், தனியாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளட் பேங்கிங் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் வந்து மெயினாக அபவுட் பிளட் பேங்க், ஹவு டு ஸ்டோர் பிளட்டு, எப்படி கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் பண்ணி எந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பிளட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டொனேஷன், கலெக்ஷன் அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் தனியாக பிளட் பேங்க் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ ரன் செப்பரேட் பிளட் பேங்க், ப்ரைவேட் பிளட் பேங்க்ஸ் மாதிரி வைக்கலாம். கிளினிக்கல் ஆப்ரேஷன் மேனேஜர்ஸாக ஒர்க் பண்ணலாம். Then psychology, so it is also an arts and science discipline. So BSc Psychology, it is a BSc Psychology வந்து 3 years program. இது வந்து நிறையவே ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதர் தென் பேசிக் சைக்காலஜி டீச்சிங் சைடும் எஜுகேஷன் சைடு இல்லாமல் ஹெல்த் சைடும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து இந்த அலைட் சயின்சஸ் எல்லா சப்ஜெக்ட்லுமே சைக்காலஜி படிக்கிறாங்க. மெடிக்கல் சைக்காலஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. ஸோ சைக்காலஜியில் யூ கேன் நிறைய ஸ்பெஷலைசேஷனும் இருக்குது. லைக் எஜுகேஷனல் சைக்காலஜி, industrial psychology, clinical psychology. So after psychology, you can find a job as psychologist, child psychologist, educational psychologist, mental health counselor, industrial psychologist. So like that you can choose your job. Then Bachelor of Science in Speech and Language Therapy. So speech and language therapy. இது வந்து again 3 years program. So mainly பார்த்தீங்கன்னா speech and language therapy கொடுப்பாங்க for the அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேச்சு குறைபாடு இருக்கிறவங்களுக்குள்ள ஸ்பீச் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரப்பி கொடுக்குற கோர்ஸ் லாங்குவேஜ் தெரப்பி. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். வாய்ஸ் கோச், கம்யூனிகேஷன் கோச். யூ கேன் ஹாவ் அந்த ஆடியோலஜி சென்டர், ஸ்பீச் தெரப்பி சென்டர் தனியாக ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஆர்த்தோப்டிக்ஸ். ஆர்த்தோப்டிக்ஸ்னால் மெயினாக ஐ விஷன் ரிலேட்டடாக course, 4 years program. So it is mainly vision damage and இதெல்லாம் ரொம்ப வாண்டட் ஜாப் ஆக்சுவலாக. இப்போ nowadays டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய மொபைல் ஃபோன் அடிக்டட் டிஸார்டர், நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம், ஐ விஷன், ஐ ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுனால இதெல்லாம் இன் ஃபியூச்சர் நிறைய யூஸ் ஆகும். இது மெயினாக ஆர்த்தோபெடிக் ஐ சர்ஜரிஸ் ரிலேட்டடாக டெக்னீஷியன் கோர்ஸ் தான். ஐ விஷன் செக் பண்ணுறது ப்ளஸ் ஐ டயக்னோஸ்டிக் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஸோ இதுவும் ரிலேட்டட் கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஆப்டோ. இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நிறைய காலேஜஸில் அவைலபிள், இன்க்ளூடிங் ஜிப்மர், கம்யூனிட்டி காலேஜ், அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ்லாவும் அவைலபிள். ஸோ அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், மெயின்லி ஆப்டோமெட்ரி, ஐ ஹெல்த் அண்ட் விஷன் கேர். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years ப்ரோக்ராம் தான். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யூ கேன் ஒர்க் அஸ் ஆப்டோமெட்ரிஸ்ட், ஐ டெக்னீஷியன் இருக்காங்க. ஆப்டோமெட்ரி ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணலாம், ஆப்டோமெட்ரி எஜுகேட்டராக ஒர்க் பண்ணலாம். தென் யூ கேன் ஒர்க் அஸ் விஷன் கன்சல்டன்ட். பேச்சுலர் இன் ஆடியோமெட்ரிக் டெக்னாலஜி, இதுவும் ரிலேட்டட் டு அந்த ஸ்பீச் தெரப்பி மாதிரி தான். இந்த ஆடியோகிராம் மெஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட் இஸ் மெயின்லி அசஸ்மெண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட்ஸ், லைக் ஆடியோகிராம் மெஷினரிஸ், அதுக்கு ரிலேட்டடாக இஏடி ரிலேட்டடாக டயக்னோஸ்டிக் டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப். ஸோ இதுவுமே +2 with 3 years ப்ரோக்ராம். Then BSc in Bachelor in Anesthesiology and Intensive Care Technology. So இந்த Intensive Care Technology along with Anesthesia ரெண்டுமே சேர்ந்து படிக்கிற ஒரு கோர்ஸ், 4 years ப்ரோக்ராம். ஸோ மெயினாக இது வந்து இன்டென்சிவ் ஐசியூ மெஷினரிஸ் செட்டப்பும் ப்ளஸ் அனஸ்தீஷியாவுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தென் பிஎஸ்சி எண்டோஸ்கோபி அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் இமேஜிங் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் லைக் எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட், அந்த மாதிரி இமேஜிங் டெக்னிக்ஸ்லாம் அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸு. ஸோ இதுவுமே 3 years கோர்ஸ் வித் +2. Then BSc Nuclear Medicine and Radiotherapy Technologies. So this again on the MRIT மாதிரியே ஒரு கோர்ஸ், ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி பார்க்குறோம், அதே மாதிரி ஒரு கோர்ஸ். பட் இது 3 years ப்ரோக்ராம், mainly for use of radioactive isotopes and radiation therapy for the treatment of disease. இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் நிறைய ரேடியேஷன் தெரப்பி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துலலாம் யூ கேன் ஃபைண்ட் அ ஜாப், லைக் கேன்சர் இன்ஸ்டியூட்ஸ், இல்லை கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜாப் கிடைக்கும். தென் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. ஸோ இதுவும் அனஸ்தீஷியா ப்ளஸ் ஓடி டெக்னீஷியன் ரெண்டுமே சேர்ந்த ஒரு ஜாப், ஒரு கோர்ஸ், 3 years ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் தென் பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இதுவும் லைக் பிளட் பேங்கிங் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான்.
So இதுவுமே ஜிப்மர்ல available BSc Perfusion Technologies. This is mainly to treat the maintenance of circulation and support of vital, the blood transfusion related course. 3 years program. Next. Then BSc Respiratory Care Technology. So இது மெயினா diagnosis and treatment of respiratory diseases and disorders like ventilator support like patients அசிஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த வென்டிலேட்டர் டிவைசஸ்லாம் செட்டப் அண்ட் ஃபங்க்ஷனிங் அதை பற்றின படிக்கலாம். 3 years ப்ரோக்ராம். தென் பிஎஸ்சி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், இதுவும் அந்த ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அது ரிலேட்டட் கோர்ஸ் தான். 3 year + 1 year internship. So mainly maintenance of patient records, the health information systems like medical coding, healthcare data analysis, all the information, health related information, storage and maintenance. Okay, so that is the main thing. This is நிறைய இடத்துல இந்த courses available. Next. So BASLP. So this is again Bachelor of Audiology and Speech Language Pathology. Like speech therapist மாதிரியே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கோர்ஸ் இது. 4 years program. So இதுவுமே related to speech therapy and the diagnostic of hearing disorders. Okay. Then BSc RTT, Radiotherapy Technology. இது 4 years program. Again அந்த radioactive isotopes யூஸ் பண்ணி cancer patients treatment கொடுக்குறது radiation therapist, they can find a job. If you are interested in the subject of physicsல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி medical physics related subjects எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் நீட் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஆர் அவைலபிள். எல்லாமே இதெல்லாமும் வந்து நிறைய கோர்சஸ் நம்ம பார்த்தோம்னா அட்வான்ஸ் கேர் பேராமெடிக், அனஸ்தீஷியா அசிஸ்டன்ட், ஈவன் பிஎஸ்சி அனாட்டமி படிக்கலாம். லைக் மைக்ரோபயாலஜி பார்த்த மாதிரி பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கூட நிறைய வாண்டட். பிகாஸ் அது எல்லாமே மெடிக்கல் காலேஜஸில் மெடிக்கல் கோர்சஸில் ஒன் ஆஃப் த அலைட் சப்ஜெக்ட். அண்ட் அது முடிச்சுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அனாட்டமிஸ்டாகவும் ஒர்க் பண்ணலாம், ப்ளஸ் இந்த மாதிரி டீச்சிங் சைட்லையும் போகலாம். தென் பிஹேவியர் அனாலிஸ்ட் ஃபார் சைக்காட்ரிக் சென்டர்ஸ்லாம் பிஹேவியர் அனாலிசிஸ் வேணும். பர்ன் கேர் டெக்னாலஜி, பர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் அதர் அவங்களுக்கு ரிலேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ண பர்ன் கேர் டெக்னாலஜிஸ். தென் கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி ஜெனெட்டிக்ஸ் வந்து அதுவுமே ரிலேட்டட் டு ஹெல்த் ஃபீல்ட். தென் கிளினிக்கல் கோட், அதான் மெடிக்கல் கோட் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொன்னோன்னா அந்த மாதிரி கோர்ஸ். தென் சோஷியல் ஒர்க்கர், கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர், மெடிக்கல் சோஷியாலஜி முடிச்சிங்கன்னா மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணலாம். அதுவுமே ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ளஸ் வந்து நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்கிறது. தென் கிரிட்டிக்கல் கேர், இன்டென்சிவ் கேர், சைட்டோஜெனெட்டிக்ஸ், சைட்டோடெக்னாலஜிஸ், மெடிக்கல் சோனோகிராஃபர், அந்த அல்ட்ராசவுண்ட் மெஷின்ஸ் ஆப்ரேட்டடாக. தென் டயாலிசிஸ் தெரப்பி, டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணலாம், எக்கோலஜிஸ்ட் அண்ட் எமர்ஜென்சி மெடிக்கல், எண்டோஸ்கோபி, எல்லாமே என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், எபிடெமியாலஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ்லாம் பண்ணிங்கன்னா யூ கேன் ஒர்க் அஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் in forensic science, health educator, health information management assistant, health information, then hematotechnologists like the blood bank related studies la, histotechnologists na the pathology tissues la analyze பண்ற மாதிரி ஒரு course. Then HIV, integrated behavioral health counselors, medical equipment technologists like operating of medical equipments. Next. Then mental health support workers, then molecular biologists, geneticists. So occupational health and safety officer, so occupational health separate course இருக்கு, அது ஒரு பண்ணலாம். Then ophthalmic assistant. Next the physiology, anatomy and the subjects are பண்ணலாம். Podiatrics, there is a specialization podiatrics. Any course podiatric is related to food care of தனியாக கோர்ஸ் இருக்கு. Then respiratory technology, sleep lab technologies, all the radiology முன்னாடி பார்த்துருக்கோம். So these are the courses offered in Mother Teresa College alone. These non-need based medical related courses.
ஸோ எல்லா கோர்ஸுமே வந்து நிறைய வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ பை திஸ் டைம் எல்லாருமே வந்து ஒரு 17+ இருக்கிறீங்களே, 17 இயர்ஸ் மேலே ஆகிட்டீங்க. யூ நோ யுவர் ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இல்லையா? ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. இஃப் யூ டோன்ட் லைக் மேக்ஸ் மீன்ஸ் டோன்ட் கோ ஃபார் இன்ஜினியரிங். If you see blood பார்த்தாலே மயக்கம் வரும் பிடிக்கலன்னா don't go for medical line. So you know your own strength and weakness. You can choose your profession accordingly. So நிறைய பேர் பார்த்தீங்கன்னா parents will be, and parents also don't try to உங்களோட ஆசையெல்லாம் வந்து குழந்தைங்க மேலே திணிக்காதீங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி. பட் பேரண்ட்ஸ் வந்து they will be very much focused இல்லையா? அவங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலம், ஃபியூச்சர், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அதெல்லாம் பார்ப்பாங்க. பட் அட் த சேம் டைம் நீங்களும் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு யூ ட்ரை டு கன்வின்ஸ் த பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் ஆல் த கோர்சஸ். ஓகே, டோன்ட் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Next, don't wait for the opportunities to come and knock the door. You have to break the door and create your own opportunities. Yeah. And as you know, career choices are the life choices. So this is the best time. So whatever the career you are choosing, that is going to decide your future life. Yeah. So you have to be wise enough in choosing your job. So according to your own passion, your interest, you try to choose any of the options available. Make use of these 3 days. இந்த 3 நாளும் வந்து நல்ல வழிகாட்டி. இந்த ப்ரோக்ராம் மூலமா நிறைய பயனுள்ள தகவல்களை நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமா. அது எல்லாத்தையும் 3 நாளும் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அது யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ.